காலையில் இந்த ஜூஸை குடிச்சு பாருங்க. சர்க்கரை லெவல் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா வரும். இது வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த கொத்தரக்காய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சமைக்க போகிறதில்ல, இது பச்சையாகவே நம்ம இப்போ அரைச்சி குடிக்க போகிறோம். அதுக்காக தான் நான் கத்தியில் கட் பண்ணுறேன். சமைக்கணுன்னா நம்ம உடச்சி தான் அதை செய்யணும். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி துண்டு துண்டாக இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். இதோட கூட ஒரு நூக்குள் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப எலசாக எடுத்துக்கலாம், முத்தல் வேண்டாம். இதை பாருங்கள், ஒரு சின்ன நூக்குள், ஒரு 100 கிராம் தான் இருக்கும் அது. இந்த நூக்கில் நல்லா அழுத்தி அந்த தோலை எடுத்துடலாம். கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த தோலை நல்லா அழுத்தி எடுத்துடலாம். அழுத்தி எடுத்துகிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் போட போகிறோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி, துருவெல்லாம் கூடாது. துருவினீன்னா அந்த சாரெலாம் போயிடும். இந்த மாதிரி துண்டு துண்டாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும். அது குடித்து பார்த்தா தான் அந்த அந்த ஃபீல் நமக்கு தெரியும். கண்டிப்பாக குடித்து பாருங்கள். எதுக்கு தான் குடிக்கணும், அதுக்கு தான் குடிக்கணும் இல்லை, எல்லாத்துக்குமே இது குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நூக்கில் நல்லா கட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மேலே இருந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல சத்தான பொருள். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இதோட நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடணும். எல்லாத்தையும் நான் முதல்லையே கழுவிட்டேன். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் மிளகு, முழு மிளகு சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா மிக்சியில் ஓட்டி கொண்டு வந்தாச்சு. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் வடித்து விட்டுக்கலாம். வடித்து அந்த இதெல்லாம் இன்னும் நீங்கள் நல்லா மையாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம இதை அப்படியே குடிச்சிக்கலாம் வடிக்காமல். சரியா? நான் மையம் அரைக்கல, கொஞ்சம் குறைன்னு அடிச்சுன்னு நான் இது இப்போ தான் ஏற்கனவே 2-3 தடவை குடித்தாச்சு. அரைச்சி அப்படியே தான் வடிக்காமல் தான் குடித்தோம். இன்றைக்கி கொஞ்சம் திப்பி கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நான் இதை நல்லா வடித்து விட்டுக்கிறேன். அதை கிளாஸில் குடிக்கும்போது அது ஃபுல்லாக அடியில் தங்கி போகுது. அப்புறம் வாயில் வேறு வரதா இருக்கா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நான் இன்றைக்கி இதை வடித்து விட்டேன். வடித்தாச்சு. இப்போ இதை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இதில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது. மிளகோட கொஞ்சமாக காரம்தான் இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. கசப்பு எதுவுமே இருக்காது. சப்புன்னு இருக்கும், கூட அந்த மிளகோட கொஞ்சம் காரம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இப்போ நான் இது 2 பேருக்காக தான் பண்ணேன். இந்த அளவு 2 பேருக்கு மட்டும்தான். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து பண்ணணுன்னா நிறைய பேர் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தரக்காய், ஒரே ஒரு சின்ன நூக்குள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு தேங்காய், அவ்வளோதான் போட்டிருக்கேன். இப்போ குடித்து காட்டணும்ல உங்களுக்கு. நீங்கள் வீடியோவுக்கு தான் பண்ணுறாங்க, இது குடிக்கிறதுக்கு இல்லைன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது? வாங்க, நான் அது எங்கள் கணவருக்கு கொடுத்து குடித்து காட்டுறேன். மெதுவாக தான் குடிக்கிறாரு. நானும் அந்தனா ஒரே முடக்கா குடிச்சிடுவேன். ஏன்னா அதில் தான் டேஸ்ட் இல்லையே. குடித்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.